அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். காலை நேரம். வீட்டுக்குள் நிலவிய அமைதியை உடைத்துவிட்டு சாரதாவின் குரல் மட்டும் சற்று உயர்ந்திருந்தது. இனி இந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று கோபத்துடன் கூறியவள் கண்ணீரை அடக்கிக் கொண்டே அலமாரியில் இருந்த தனது பையை எடுத்தாள். சாரதா, ஒரு நிமிஷம் நில், நான் சொல்வதை கேள். கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதே என்று அவளுடைய கணவன் பிரதீப் தடுக்க முயன்றான். ஆனால் அவன் பேச்சை கேட்கும் மனநிலையில் அவள் இல்லை. நீங்க மாறவே மாட்டீங்க, நான் இனிமேல் எங்க அம்மா வீட்டில்தான் இருப்பேன் என்று கூறியவள் அருகில் விளையாடி கொண்டிருந்த 5 வயது மகன் ஆதவனின் கையை பிடித்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். பிரதீப் கொஞ்ச தூரம் பின்னாலேயே சென்றான். சாரதா, நான் சொல்வதை கேள் என்றான். அவள் அவன் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. கொஞ்ச தூரத்தில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் வந்து நின்றாள். சிறிது நேரத்தில் பேருந்தில் ஏறிய சாரதா ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்தாள். அவளுடைய மனதில் கணவனுடன் நடந்த சண்டைதான் திரும்ப திரும்ப நினைவில் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாத்துக்கும் நான் தானா காரணம்? கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டாரா என்று மனதிற்குள் புலம்பினாள். ஆதவன் மட்டும் எதுவும் புரியாமல் ஜன்னல் வழியாக வெளியே மரங்கள் பின்னால் செல்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். பேருந்து நகரத்தின் மத்திய பேருந்து நிலையத்தை வந்து அடைந்தது. பேருந்தில் இருந்து இறங்கிய சாரதா தன் அம்மா ஊருக்கு செல்லும் பேருந்து நிற்கும் நடைமேடைக்கு சென்றாள். பேருந்து வர இன்னும் நேரம் இருந்தது. பேருந்து நிறுத்தத்தில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அவளுடைய மனதில் கோபம் இன்னும் குறையவில்லை. அம்மா வீட்டுக்கு போயிட்டா கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருப்பேன் என்று நினைத்தாள். அந்த நேரத்தில் ஆதவன் அருகில் இருந்த பலூன் விற்பவரையும் பொம்மை விற்பவரையும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். சாரதா அதை கவனிக்கவில்லை. அவளது மனம் முழுவதும் கணவன் பேசிய வார்த்தைகளில் இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து திடீரென்று மகன் ஞாபகம் வர ஆதவா என்று அவள் திரும்பி பார்த்தாள். அருகில் நின்றிருந்த மகன் இல்லை. முதலில் அவள் சாதாரணமாக சுற்றி பார்த்தாள். அருகில்தான் இருப்பான் என்று நினைத்தாள். ஆதவா, எங்கடா இருக்க? அவனிடமிருந்து பதில் இல்லை. அடுத்த நொடியில் அவளுடைய இதய துடிப்பு வேகமடைந்தது. கூட்டத்திற்குள் ஓடிச் சென்று ஒவ்வொரு முகமாக பார்த்தாள். என் பையனை பார்த்தீங்களா? 5 வயசு, நீல நிற சட்டை போட்டிருந்தான் என்று பதட்டமாக கேட்டாள். அங்கிருந்த சிலர் உடனே குழந்தையை தேட ஆரம்பித்தனர். ஒருவர் அருகில் இருந்த தேநீர் கடைக்கு சென்றார். மற்றொருவர் கழிவறை பகுதியை நோக்கி ஓடினார். பேருந்து நிலையமே பதற்றமானது. அந்த நேரத்தில் பேருந்து நிலைய பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் சத்தத்தை கேட்டு விரைந்து வந்தார். என்னம்மா, என்னாச்சு என்று கேட்டார். என் மகனை காணோம் சார், இப்போ இங்கேதான் நின்றுட்டு இருந்தான் என்று அழுகையுடன் கூறினாள் சாரதா. காவலர் உடனே வயர்லெஸ் மூலம் தகவல் தெரிவித்தார். அருகில் இருந்த காவலர்களும் பேருந்து நிலையம் முழுவதும் குழந்தையை தேடத் தொடங்கினார்கள். பேருந்து நிலையம் முழுவதும் தேடியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அம்மா, நீங்க எங்களோட காவல் நிலையத்துக்கு வாங்க, குழந்தை காணாம போனதுக்கு உடனே புகார் பதிவு பண்ணலாம் என்றார் காவலர். நடக்கக்கூட முடியாத அளவுக்கு பதற்றத்துடன் இருந்த சாரதா காவலருடன் காவல் நிலையத்திற்கு சென்றாள். அங்கு குழந்தையின் பெயர், வயது, அணிந்திருந்த உடை, அடையாளங்கள் அனைத்தையும் பதிவு செய்து குழந்தை காணாமல் போனது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. புகார் எழுதி கொண்டிருந்த போதும் சாரதாவின் மனதில் இன்னொரு பயம் எழுந்தது. இப்பத்தானே பிரதீப்பிடம் கோபித்து கொண்டு வந்தேன். அவர் கேட்டால் என்ன சொல்லுவேன்? நானும் மகனும் அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம்னு நினச்சிருப்பாரு. குழந்தை காணாமல் போனது தெரிந்தால் என்ன ஆகும்? அந்த எண்ணமே அவளது கண்ணீரை இன்னும் அதிகப்படுத்தியது. காவல் நிலையத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த சாரதாவுக்கு தனது மகனை மீண்டும் பார்க்க முடியுமா என்ற பயம் வந்தது. காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்த பிறகு காவலர்கள் தொடர்ந்து குழந்தையை தேடிக்கொண்டிருப்பதாக உறுதியளித்தனர். ஏதாவது தகவல் கிடைத்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றோம், நீங்க பயப்படாதீங்க என்று கூறினர். வேறு வழியில்லாமல் சாரதா தன்னுடைய அம்மா வீட்டிற்கு புறப்பட்டாள். பேருந்தில் அமர்ந்திருந்தாலும் அவளுடைய கண்கள் முழுவதும் கண்ணீரால் நிரம்பி இருந்தன. மகனின் சிரித்த முகம் மட்டுமே அவள் மனதில் திரும்ப திரும்ப தோன்றியது. ஆதவா, எங்க இருக்க என்று மனதிற்குள் கதறினாள். அம்மா வீட்டை அடைந்தாள்.
வாசலில் நின்றிருந்த அவளுடைய அம்மா பத்மா மகளை பார்த்ததும் சிரித்தபடி வரவேற்றார். என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஆதவன் எங்க என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வியை கேட்டதும் சாரதா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழுதாள். அம்மா, ஆதவன் காணாமா போயிட்டாமா என்ற அழுகையுடன் சொன்னாள். அவள் கூறிய வார்த்தையை கேட்டதும் வீட்டிலிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என்ன சொல்ற என்று அவளுடைய அம்மா பதறினார். அவளுடைய தம்பி உள்ளிருந்து வேகமாக வெளியே வந்தான். சாரதா நடந்த அனைத்தையும் அழுதபடியே கூறினாள். வீட்டில் கணவனிடம் சண்டை போட்டுவிட்டு கோபத்தில் வந்தது, பேருந்து நிலையத்தில் நின்றது, ஒரு கணம் கவனிக்காமல் இருந்தது, திரும்பி பார்த்தபோது மகன் காணாமல் போனது, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது, எல்லாவற்றையும் கேட்ட அவளுடைய அம்மா பத்மாவின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அந்த நேரத்தில் சாரதாவின் தம்பி சுகுமார், அக்கா நீ கவலைப்படாதே, நான் உடனே போய் தேடுறேன் என்று கூறிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். முதலில் பேருந்து நிலையத்திற்கு சென்றான். அங்கிருந்த கடைக்காரர்களிடம் கேட்டான். பலூன் விற்பவர், தேநீர் கடை, ஆட்டோ ஓட்டுநர்கள், பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என யாரையும் விடவில்லை. அதன் பிறகு அருகில் இருந்த பூங்கா, சந்தை, முக்கிய சாலைகள் என பல இடங்களில் குழந்தையை தேடினான். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. வீட்டில் சாரதா அழுதபடியே படுக்கையில் படுத்திருந்தாள். அவளுடைய கண்கள் சிவந்து போயிருந்தன. பத்மா அவள் அருகில் அமர்ந்து தலைமுடியை வருடிக்கொண்டே ஆறுதல் கூறினார். அழாதேம்மா, குழந்தைக்கு எதுவும் ஆகாது, போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, கடவுள் இருக்காரு, நம்பிக்கையா இரு என்றார். ஆனால் அந்த வார்த்தைகள் சாரதாவின் மனவேதனையை குறைக்கவில்லை. வீட்டை விட்டு வெளியேறி 4 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. காலை 11 மணிக்கு மேல் கோபத்தில் கிளம்பியவள் இப்போது மாலை 4 மணி ஆகியும் மகனை பற்றிய எந்த தகவலும் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தாள். அங்கு நிலவிய அமைதியை உடைத்து திடீரென்று சத்தம் கேட்டது. அவள் திரும்பி பார்க்கையில் அருகில் இருந்த அவளுடைய கைபேசி ஒலித்து கொண்டிருந்தது. போனின் திரையை பார்த்தாள். பிரதீப் தான் அழைத்தான். அந்த நொடி முதல் அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. இப்போது அவரிடம் என்ன சொல்வது? நான் வீட்டை விட்டு வந்ததே பெரிய தவறு. இதுபோல் இதற்கு முன் நான் நடந்து கொண்டதே இல்லை. வீட்டை விட்டு வந்ததில்லையே. இதில் ஆதவன் காணாமல் போன விஷயத்தை எப்படி சொல்வது? அவர் என்ன நினைப்பார்? என்னை மன்னிப்பாரா என்ற எண்ணங்கள் அவள் மனதில் மின்னல் வேகத்தில் ஓடின. நடுங்கிய கைகளால் போனை எடுக்க முயன்றாள். ஆனால் தைரியம் வரவில்லை. போன் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. அறையில் இருந்த அவளுடைய அம்மா அவளையே பார்த்து கொண்டிருந்தார். சில நொடிகளில் ரிங்டோன் நின்றது. அழைப்பு நின்றது. போன் திரை மீண்டும் அமைதியானது. படுக்கையில் படுத்துக்கொண்டே சாரதா கையில் இருந்த செல்போனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அறை முழுவதும் அமைதி நிலவியது. பத்மா சாரதாவின் அருகில் அமர்ந்து பேரனை நினைத்து அழுது கொண்டிருந்தார். வெளியே சுகுமார் இன்னும் குழந்தையை தேடிக்கொண்டிருந்தான். சாரதாவின் மனம் மட்டும் கடந்த 6 ஆண்டுகளாக நடந்த வாழ்க்கை பயணத்தை நினைவுபடுத்தி கொண்டிருந்தது. சாரதாவிற்கும் பிரதீப்பிற்கும் திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. திருமணமான புதிதில் எல்லா புதுமண தம்பதிகளைப் போலவும் தானும் பிரபலமான சுற்றுலா தலங்களுக்கு ஹனிமூன் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் அப்போது பிரதீப்பின் குடும்ப நிலைமை வேறு. திருமணத்திற்காக வாங்கிய கடன்கள், குடும்ப பொறுப்புகள், குறைவான வருமானம் எல்லாவற்றையும் கணக்கிட்டு இப்போதைக்கு நம்மால் முடிஞ்சது கொடைக்கானல் வரைதான். பிறகு வசதி வந்ததும் நீ ஆசைப்படுற எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன் என்று அன்பாக சொல்லி அவளை கொடைக்கானலுக்கு அழைத்து சென்றிருந்தான். அவள் அப்போது எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் சாரதாவின் மனதில் ஒரு ஏமாற்றம் விதையாக விழுந்தது. அந்த ஏமாற்றம் நாளடைவில் ஒப்பீடாக மாறியது. ஒப்பீடு குறையாக மாறியது. குறை அதிருப்தியாக மாறியது. அதிருப்தி கணவன் மீது வெறுப்பாக மாறியது. சமூக வலைத்தளங்களில் தோழிகள் போடும் வெளிநாட்டில் எடுத்த புகைப்படங்கள், புதிய கார்கள், ஆடம்பர வீடுகள், விலையுயர்ந்த பொருட்கள், அவற்றை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு என்ற கேள்வியே அவள் மனதில் எழுந்தது. பிரதீப் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதை வாங்கி கொடுத்தாலும் அது அவளுக்கு போதுமானதாக தோன்றவில்லை. அன்றும் அதே பிரச்சனைதான். சிறிய பேச்சு பெரிய சண்டையாக மாறியது. சாரதா சண்டை போடும்போது பிரதீப் அமைதியாக இருப்பான்.
ஆனால் இந்த முறை பிரதீப் வழக்கம் போல் அமைதியாக இருக்கவில்லை. பல ஆண்டுகளாக மனதில் அடக்கி வைத்திருந்த வார்த்தைகள் அவனிடமிருந்து வெளிவந்தன. சாரதா, நான் மாதம் 40,000 சம்பளம் வாங்குறேன். அந்த பணத்தை வைத்து வாடகை, மின்கட்டணம், குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு செலவு, அம்மாவுக்கு மருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் மீண்டும் பேசினான். ஆனால் நீ என்ன சொல்ற? நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையல, சந்தோஷமா இல்லை, இதைத்தான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்க. சாரதா கோபமாக அவனை பார்த்தாள். பிரதீப்பின் குரல் உயர்ந்தது. நம்மை விட எத்தனை லட்சம் குடும்பங்கள் குறைவான வருமானத்தில் வாழ்றாங்க தெரியுமா? எத்தனை பேர் தினமும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் நிம்மதியாக வாழ்கிறார்கள். கூடவே வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை மதிக்காமல் எப்போதும் இல்லாததை மட்டும் நினைச்சு வருத்தப்படுறது, இந்த வாழ்க்கையை ரசிக்காதது உன்னையே நீ ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கு. அந்த வார்த்தைகள் சாரதாவுக்கு அவமானமாக தோன்றின. இதுவரை பேசாத கணவன் இன்று தன்னையே குற்றம் சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியா? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியல, என்ன சொல்கிறேன் என்றே புரியவில்லை என்று கோபமாக கத்தினாள். நான் அப்படி சொல்லலை என்றான் பிரதீப். போதும், இனிமேல் உங்களோட ஒரு நிமிஷம் கூட இருக்க விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறினாள். அப்போது அவள் எடுத்த முடிவு இப்போது அவளுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியிருந்தது. அங்கு நிலவிய அமைதியை உடைக்கும் வகையில் மீண்டும் ட்ரிங் ட்ரிங் என்று கைபேசி ஒலித்தது. அதிர்ச்சியுடன் திரையை பார்த்தாள். மீண்டும் பிரதீப் தான் அழைத்தான். இந்த முறை அவளது விரல்கள் நடுங்கின. இனி மறைக்க முடியாது, உண்மையை சொல்லித்தான் ஆகணும் என்றபோது பயம் அவளது மனதை ஆக்கிரமித்தது. பத்மா போனை எடுத்து பேசுமா என்றார். போன் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. சில நொடிகள் தயங்கிய சாரதா நடுங்கும் விரலால் போனை எடுத்தாள். நடுங்கும் கைகளுடன் போனை காதில் வைத்தாள் சாரதா. ஹலோ என்று மெதுவாக சொன்னாள். மறுமுனையில் இருந்த பிரதீப்பின் குரல் கேட்டது. மறுமுனையில் இருந்த பிரதீப் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். சாரதா, நீ எங்க இருக்க? அவள் கண்ணீரை அடக்கி கொண்டு, நான் அம்மா வீட்டில்தான் இருக்கேன் என்றாள். சரி என்று மட்டும் சொன்ன பிரதீப் சில வினாடிகள் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியே சாரதாவுக்கு இன்னும் அதிக பதற்றத்தை ஏற்படுத்தியது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று பிரதீப் மெதுவாக ஆரம்பித்தான். அவளுடைய இதய துடிப்பு அதிகரித்தது. எல்லா உண்மையையும் சொல்லிடணும் என்று மனதிற்குள் நினைத்தாள். ஆனால் அவள் பேசுவதற்கு முன்பே பிரதீப் தொடர்ந்தான். நீ வீட்டை விட்டு கிளம்பிய 1 மணி நேரம் ஆனதும் நம்ம ஆதவன் வீட்டுக்கே வந்துட்டான். ஒரு நொடி சாரதாவுக்கு தான் கேட்டது உண்மைதானா என்று புரியவில்லை. என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமா, ஆதவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவளுடைய உடல் முழுவதும் நடுங்கியது. ஒரு நொடி அவள் மூச்சு விடவே மறந்துவிட்டாள். பிரதீப்பின் குரலில் இருந்த வருத்தம் தெளிவாக கேட்டது. சாரதா, குழந்தையை கூட்டிக்கிட்டு போகும்போது கவனமா இருக்க மாட்டியா? அந்த ஒரு கேள்வி அவள் மனதுக்குள் பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த குற்ற உணர்வுகளையும் அன்றைய நாள் முழுவதும் அனுபவித்த பயத்தையும் உடைத்தெறிந்தது. அவளால் பேச முடியவில்லை. விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். என்னை மன்னிச்சிடுங்க என்று கதறினாள். என்னால தான் எல்லாம் நடந்துருச்சு. கோபத்துல வீட்டை விட்டு வந்ததே தப்பு. குழந்தையையும் சரியா கவனிக்கல. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று அழுகையோடு பேசினாள். மறுமுனையில் இருந்த பிரதீப் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாகவே இருந்தான். அந்த அமைதியே சாரதாவுக்கு 1000 வார்த்தைகளை காட்டிலும் அதிக வலியை கொடுத்தது. நான் இப்பவே கிளம்பி வர்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். உடனே அம்மாவிடம் ஆதவன் கிடைத்த விஷயத்தை சொல்ல அவர் மகிழ்ச்சி அடைந்தார். தம்பிக்கு தகவல் சொல்லுமா, அவன் இன்னும் தேடிட்டு இருக்க போறான் என்றார். உடனே தம்பிக்கு போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆதவன் கிடைத்ததை சொன்னாள். அவன் நிம்மதி அடைந்தான். தன்னுடைய அம்மாவிடம் சொல்லிவிட்டு அன்று இரவே கண்ணீருடன் அவசரமாக கிளம்பினாள். அம்மா, மாப்பிள்ளை கிட்ட சண்டை போடாம விட்டு கொடுத்து போமா, எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்றார். சரிம்மா என்று சொல்லிவிட்டு பேருந்தில் ஏறினாள். பயணம் செய்த அந்த நேரம் முழுவதும் அவளுடைய மனதில் ஒரே எண்ணம்தான்.
என் கணவரையும் என் மகனையும் நான் மீண்டும் பார்க்கணும். இரவு நேரத்தில் வீட்டின் வாசலை அடைந்தாள். கதவு திறந்தே இருந்தது. மெதுவாக உள்ளே நுழைந்தாள். அங்கே சோஃபாவில் அமைதியாக அமர்ந்திருந்தான் பிரதீப். அவன் அருகில் எதுவும் நடக்காதது போல பொம்மையுடன் விளையாடி கொண்டிருந்தான் ஆதவன். வீட்டின் வாசலை கடந்து உள்ளே வந்த சாரதா மகனை பார்த்த அடுத்த நொடியே ஓடிச் சென்று அவனை இறுக கட்டிப்பிடித்தாள். ஆதவா என்று கதறியபடியே அவனை தூக்கி அணைத்து கொண்டாள். அவனுடைய முகம் முழுவதும் மாறி மாறி முத்தமிட்டாள். என்னை மன்னிச்சுடுடா கண்ணா, அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று கண்ணீர் விட்டாள். ஆதவன் தன்னுடைய சிறிய கைகளால் அம்மாவின் கண்ணீரை துடைத்தான். பிறகு அவளை பார்த்து அப்பாவியாக கேட்டான், அம்மா ஏன் அப்பா கூட சண்டை போடுற என்றான். அந்த ஒரு கேள்வியே சாரதாவின் இதயத்தை நொறுக்கியது. அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆதவன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். அம்மா, நீ எப்போவுமே அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அப்பா நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு தெரியுமா? நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு. ஆனால் அதெல்லாம் உனக்கு தெரியவே மாட்டேங்குது. நீ அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு என்னையும் இழுத்துக்கிட்டு போகும்போது அப்பா பின்னாடியே வந்தாரு தெரியுமா என்றான். பிறகு நீ என்னை அப்பாவை விட்டு நிரந்தரமாக கூட்டிட்டு போயிடுவையோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால்தான் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். நாம் எப்போதும் ஆச்சி வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பஸ்ஸை வழியில் பார்த்தேன். அதில் ஏறிட்டேன். அதில் இருந்த அங்கிளும் ஆண்டியும் நான் வழி தெரியாமல் அழுகிறதை பார்த்து என்னை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. 5 வயது குழந்தையின் அந்த வார்த்தைகள் பெரியவர்கள் சொல்லும் 1000 அறிவுரைகளையும் விட அதிகமாக சாரதாவின் மனதை உலுக்கியது. அவள் மீண்டும் மகனை இறுக்கமாக அணைத்து கொண்டு கதறி அழுதாள். இனிமேல் அம்மா உன்னையும் அப்பாவையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் கண்ணா என்று கூறினாள். அருகில் நின்று கொண்டிருந்த பிரதீப் அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். சில நொடிகள் கழித்து மெதுவாக பேச ஆரம்பித்தான். சாரதா என்று கூப்பிட்டான். அவள் கண்ணீருடன் அவனை பார்த்தாள். திருமணத்திற்கு முன்பாக வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆணுக்கும் ஆசை இருக்கும், பெண்ணுக்கும் ஆசை இருக்கும். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் வாழ்க்கை அமைந்த பிறகு இதுதான் நம்ம வாழ்க்கை என்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வரணும். வரக்கூடிய வருமானத்தை வைத்து எப்படி நல்ல முறையில் வாழலாம், எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், மேலும் வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகளை தேடலாம் என்று யோசிக்க வேண்டும். திருமணத்திற்கு முன்பு கற்பனை செய்து வைத்திருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னு இப்போ கிடைச்சிருக்கும் வாழ்க்கையையும் ஒவ்வொரு நாளும் நரகமாக மாற்றிக்க கூடாது. வசதிகள் மட்டும் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தாது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்பு, புரிதல், நம்பிக்கை தான் குடும்பத்தை வாழ வைக்கும். பிரதீப்பின் வார்த்தைகள் ஒவ்வொன்றாக சாரதாவின் மனதில் ஆழமாக பதிந்தன. அவள் அவன் அருகே வந்து கைகளை இணைத்தாள். என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேல் நம்ம வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். நமக்கு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ கத்துக்கிறேன் என்று கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டாள். பிரதீப் அவளுடைய கைகளை பிடித்தான். நடந்ததை மறந்துடலாம், இனிமேல் நல்லபடியா வாழ்வோம் என்றான். அந்த நேரத்தில் ஆதவன் இருவருடைய கைகளையும் ஒன்றாக பிடித்து இனிமேல் சண்டை போடாதீங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர். அந்த நாளுக்கு பிறகு சாரதா தனது வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடுவதை நிறுத்தினாள். கிடைத்த வருமானத்திற்குள் நிறைவாக வாழ கற்றுக்கொண்டாள். பிரதீப்பின் அன்பையும் தியாகத்தையும் புரிந்து கொண்டாள். வீட்டில் சண்டைகள் குறைந்து சிரிப்புகள் அதிகரித்தன. குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவது, வாரம் ஒரு நாள் வெளியே செல்வது, சிறிய சந்தோஷங்களை கொண்டாடுவது என்று அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக மாறத் தொடங்கியது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டாள் சாரதா. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.